ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சாலியா ஸ்டிச்சிங் வேர்ல்டு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டிசைன் ஓட்டிகிட்டே இருக்கும்போது த்ரெட்டு பிரேக் ஆயிடுச்சுன்னா திரும்ப நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுப்போம். ஆனால் நீடில் கொஞ்சம் தள்ளி போய் நின்றுருக்கும். நம்ம அப்படியே ஸ்டார்ட் கொடுத்து ஓட்டும் போது அந்த இடத்துல கொஞ்சம் கேப் தெரியும். நான் அதை உங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் கொடுத்து ஓட்டி காட்டுறேன் பாருங்கள். த்ரெட் இன்சர்ட் பண்ணிட்டேன். நான் அப்படியே ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்து ஓட்டும்போது டிசைன் ஓடும். ஆனால் நீடில் கொஞ்சம் அது ஃபாஸ்ட்டாக ஓடி போய் கட்டாகி நிற்கும் போது கொஞ்சம் டிசைன் தள்ளி போய் நிற்கும். பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த மாதிரி கேப் தெரியும். இந்த மாதிரி நம்ம கேப் தெரியும் போது அப்படியே ஓட்டும் போது அந்த டிசைன் ஃபினிஷிங் இல்லாமல் அங்கங்கே கொஞ்சம் கேப்பாக இருந்துச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை நான் இப்போ சொல்லித்தரப்போகிறேன். இதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம எக்ஸஸ் த்ரெட்டெல்லாம் நான் இப்போ இதை ட்ரிம் பண்ணிடுறேன். இப்போது இதில் இந்த இந்த கேப் தெரியாமல் ஓட்டணுன்னா ரிவர்ஸில் ஓட்டணும். அது எப்படி ஓட்டணுன்னா, இங்கே நீடில் மார்க் போட்டிருக்கு இல்லைங்களா, மானிட்டரில் பாருங்கள். நீடில் மார்க் போட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணும்போது இங்கே மைனஸ்ஸு ப்ளஸ்ஸுன்னு இருக்கும். அதில் மைனஸ்ன்றது ரிவர்ஸில் ஓடும், ப்ளஸ்ன்றது ஃபார்வேர்டில் ஓடும். நமக்கு இப்போது டிசைன் ரிவர்ஸில் தான் ஓடணும். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த இடத்துல பிரேக் ஆகி நின்றுருக்கு இல்லைங்களா. இங்கே பாருங்கள், 23,098 நின்றுருக்கு டிசைன். அப்போ 98ன்றதை நம்ம ஒரு 95, ஒரு 90 இல்லை ஒரு 80 இதில் ஓட்டும் போது முன்னாடி போகும் டிசைன். அப்போது முன்னாடி ஓட்டி காட்டுறேன் நான் உங்களுக்கு. ரிவர்ஸில் ஓட்டுறேன். இப்போ நான் நல்லா பாருங்கள், ரிவர்ஸில் ஓட்டுறேன். ரிவர்ஸில் ஓட்டிட்டு நம்ம இங்கே பார்த்தோம்னா ரொம்ப முன்னாடி போயிடுச்சு. தெரியுது இல்லைங்களா? ஆல்ரெடி நமக்கு ஃபினிஷ் ஆன புட்டா கிட்ட போய் நிற்கிது. அப்போது மறுபடியும் கொஞ்சம் ஃபார்வேர்டில் ஓட்டணும். ஃபார்வேர்டில் ஓட்டுறதுக்கு அந்த இது ப்ளஸ் மார்க்கை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃபார்வேர்டில் ஓட்டும் போது அந்த புட்டா மேலே, அந்த கேப் இருக்கிற புட்டா மேலே நீடில் நிற்கிது. இப்போ நான் கொஞ்சம் ஸ்டார்ட் கொடுத்து பார்க்குறேன். பேக் போயிட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்தா அந்த புட்டா மேலேயே நம்மளுக்கு ஓடுது. அது இப்போ நம்ம அந்த புட்டா மேலேயே ஓட்டினா கூட பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு டிசைன் எம்போஸ்டாக நல்லா தான் நமக்கு இருக்கும். நம்ம கரெக்டாக அந்த கேப்பில் தான் நீடில் நிறுத்தி ஓட்டணுன்றது கிடையாது. முன்னாடி அந்த டிசைன் மேலேயே நம்மளுக்கு ஓட்டினா கூட பிரச்சனை கிடையாது. கேப் இல்லாமல் நம்மளுக்கு டிசைன் ஃபினிஷ்ட் ஆகிடும். இப்படி தான் இதை நம்ம சால்வ் பண்ணணும். பாருங்கள், அந்த டிசைன் மேலேயே உங்களுக்கு ஓட்டுதுங்களா. பாருங்கள், அந்த கேப் நம்மளுக்கு ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. அந்த கேப் இல்லாமல் இப்போ புட்டா அழகாக போகுது இல்லைங்களா. இந்த மாதிரி தான் இதை ரிவர்ஸில் ஓட்டி ஸ்டார்ட் கொடுக்கணும். நம்ம அழகாக ஓடிச்சு பாருங்கள். இப்போ டிசைன் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு பேக் போயிட்டு ஓட்டி காட்டுறேன். அந்த இடத்துல இருக்கிறத காட்டுறேன். கொஞ்சம் ரிவர்ஸில் போயிட்டு பேக் போயிட்டு ஓட்டி காட்டுறேன். அந்த புட்டா பாருங்கள் எவ்வளோ அழகாக உங்களுக்கு கேப் இல்லாமல் ஃபினிஷ்ட் ஆகி வந்திருக்கு. இதை இந்த மாதிரி தான் ரிவர்ஸில் ஓட்டி ஸ்டார்ட் கொடுத்து ஓட்டணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.